பெற்றோராம் கடவுளிடமிருந்தும் அவர் மைந்தராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் முந்தினராக தூய ஆவியாரிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பிதாவே நீரங்கள் தந்தை, இயேசுவே நீரங்கள் இரட்சகர், ஆவியேயம் பேற்றரவாளனே அறிவேன் என் ஆத்துமாவில். Father, you are my Father. Jesus, you are my Savior. Holy Spirit, you are my comforter, and my soul knows it well. ஆசிய கிறிஸ்தவ பெண்கள் கூட்டமைப்பு தின ஆராதனையிலே இளம்பெண்களும் வயதில் பெரியவர்களும் ஒன்றிணைந்து பணி செய்தல் என்பதை குறித்து ஊழியத்தில் ஆவியானவரால் ஒன்றுபடுதல் என்பதின் அடிப்படையில் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்ற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை, கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாய் இருக்கிறீர்கள். ஜெபம் செய்வோம். எங்களை அளவில்லாமல் நேசித்து காப்பாற்றி வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் தாயும் தந்தையுமாயிருக்கிற எங்கள் பரம தந்தையே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியுள்ளத்தோடு மெத்தொழுது தோத்தரிக்கிறோம் சாமி. இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையை காண செய்த மகா பெரிய கிருபைகளுக்காக மை தோத்தரிக்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலும் மகிழ்ச்சியோடு உம்மை தொழுது கொள்ள இந்த அழகான ஆலயத்திலே எங்களை கூடிவர செய்திருக்கிறீரே. உடைய மாபெரும் கிருபைகளை எண்ணி நாங்கள் உம்மை தோத்தரிக்கிறோம் சாம். உடைய திரு கரத்தில் எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக கடந்த நாட்கள் முழுவதும் நீர் எங்களை எவ்வளவு நேர்த்தியான பாதையில் நடத்தி வந்தீர் என்பதையெல்லாம் நினைவு கூர்ந்து இந்த வேளையில் ஆண்டவரை அதையெல்லாம் நாங்கள் யோசித்து உம்மை தோத்தரிக்க, உம்மை தொழுது கொள்ள எங்களை இடத்துல அர்ப்பணிக்க இந்த நாளில் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம் என்பதை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சாம். விசேஷமாக இந்த வழிபாடு முழுவதும் ஆண்டவர் நீர் பிரசன்னராக இருந்து இப்படி திரு நாமத்தை நாங்கள் மையப்படுத்த கிருபைத்தார். வந்திருக்கிற அத்தனை திருமக்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக இந்த நாளிலும் நடக்க இருக்கிற அந்த பெண்கள் வழிபாட்டை நம்முடைய கருத்திலே தருகிறோம். அவர்கள் முன்னின்று நடத்தப் போகிற அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் மத்தியில் இந்த நாளில் நம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிற அருமையான நம்முடைய அடியாரை கருத்தில் தருகிறோம் சாம். நீர் அவர்களை ஆசீர்வதித்து அபிஷேகித்து எடுத்து பயன்படுத்துவீராக. எங்கள் எல்லாருக்கும் வேண்டிய ஆத்மீக மன்னாவை அவர் வழியாக எங்களுக்கு நீர் தரப்போவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். விதமாக ஆண்டவரே, இந்த வழிபாடு முழுவதும் நடக்க போகிற எல்லா கூறுபாடுகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மையப்படுத்த கிருபை கொண்டு தருவீராக. வந்திருக்கிற திருமக்களையும் வந்து கொண்டிருக்கிறவர்களையும் நீ ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் எல்லோரும் இணைந்து ஆண்டவரே இந்த வழிபாட்டில் மிகுந்த மகிழ்ச்சியோடு பங்கு பெற்று இங்கிருந்து போகும்போது ஆண்டவரை நிறைவோடு மன நிறைவோடு கடந்து செல்ல கிருபைத்தார். துதி கன மகிமை எல்லாவற்றையும் மிக்க செலுத்துகிறோம் இயேசு ரட்சகரின் இனிய திருப்பெயரில் தாழ்மையோடு கேட்கிறோம் அன்பின் பிதாவே. நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக கடவுளை போற்றும்படியாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே பாடல் எண் 1, ஆத்மமே உன்னாண்டவரின் திருப்பாதம் பணிந்து என்ற பாடலை நாம் யாவரும் நின்றவாறு பாடுவோம். பாமாலை எண் 1. மீட்பு
அனைவரும் நின்றபடியே ஆசிய கிறிஸ்தவ பெண்கள் கூட்டமைப்பு தினத்தின் சிறப்பு வழிபாட்டிற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆசிய கிறிஸ்தவ பெண்கள் கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் 1958 ஹாங்காங்கில் நடைபெற்ற முதல் ஆசிய கிறிஸ்தவ பெண்கள் கூட்டமைப்பு தினத்தில் இந்த தினத்தை ஆசரிக்க அவர்கள் முடிவெடுத்தனர். பின்பு அதன் தொடர்ந்து 1984 ஆசிய கிறிஸ்தவ பெண்கள் கூட்டமைப்பு தினத்தை கடைபிடிக்க தொடங்கினர். நவம்பர் 15 அன்று இந்த தினம் துவங்கப்பட்டதால் இன்றளவும் 2022 ஆண்டு வரை அதே தினத்தில் ஆசிய கிறிஸ்தவ பெண்கள் கூட்டமைப்பு தினம் ஆசரிக்கப்பட்டு வருகிறது. அதன் பின்பு ஒவ்வொரு நவம்பர் 3வது ஞாயிற்றுக்கிழமையும் இத்தினம் ஆசரிக்கப்பட்டு வருகிறது. நான் சொல்லும் பொழுது அதன் பின்பு அனைவரும் சேர்ந்து சொல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். கிறிஸ்துவுக்குள் சகோதரிகளே, நாம் ஒன்றிணைந்து ஆராதிப்போம். வயது வித்தியாசமின்றி பெண்கள் அனைவரும் ஆவியானவரால் ஒன்றுபட்டோம். ஏனெனில் கர்த்தருடைய வீட்டில் அனைவருக்கும் இடம் உண்டு. ஒவ்வொருவரும் மதிப்புமிக்கவர்கள், ஒவ்வொருவரும் போற்றப்படத்தக்கவர்கள், ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டவர்கள். நம் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை துதித்து ஆராதிப்போம். நமது வரங்களையும் தாளந்துகளையும் ஆண்டவரின் மகிமைக்கென்று அர்ப்பணிப்போம். பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னத்தை உணரும்படியாய் நம் இருதயங்களை திறந்தருளுவோம். நம் ஊழியத்தில் ஒன்றிணைந்து செயல்படும் போது அவர் நம்மை வழிநடத்தி ஊக்கப்படுத்துவார். வயது மற்றும் அனுபவத்தின் பன்முகத்தன்மை நம் மத்தியில் இருப்பதாக. கடவுளுடைய படைப்பின் செழுமைக்கு சான்றாக இருப்போம். ஏனெனில் கிறிஸ்துவின் சரீரத்தில் பிரிவினைகள் இல்லை, ஒருமைப்பாடும் அன்பும் கிருபையும் மட்டுமே அங்கிருக்கும். எனவே சிறியோரும் பெரியோருமாக அனைவரும் சேர்ந்து ஆராதிப்போம். ஏனெனில் நமது ஒற்றுமையில் நம் பலத்தை காண்கிறோம், நம் பன்முகத்தன்மையில் நம் அழகை காண்கிறோம். நமது சத்தத்தை உயர்த்தி பாடுவோம், நமது கரங்களை உயர்த்தி சேவிப்போம். ஜெபம். கிருபையும் அன்பும் நிறைந்த ஆண்டவரே, நீர் அளித்துள்ள ஐக்கியம் மற்றும் ஒற்றுமை ஆகிய வரங்களுக்காக நன்றி செலுத்தி நன்றியுள்ள இருதயத்தோடே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இளம் வயதுடையவர்களாக பெரியவர்களாக நாங்கள் ஊழியத்தில் ஒன்றிணைந்து உமக்கு பிறக்கும் ஊழியம் செய்யும்போது உமது ஆவியினாலே எங்கள் இருதயங்களையும் கரங்களையும் வழிநடத்தும். உமது நாமத்தை மகிமைப்படுத்தவும் பூமியிலே உம்முடைய ராஜ்யத்தை மேன்மைப்படுத்தவும் நாங்கள் ஒற்றுமையுடனும் அன்புடனும் இணைந்து பணியாற்றுவதற்கு ஞானத்தையும் பொறுமையையும் இரக்கத்தையும் எங்களுக்கு தாரும். ஆமென். பாவ அறிக்கை ஏறெடுப்போம். மனத்தாழ்மையோடும் உண்மையோடும் நம்முடைய குறைகளை உணர்ந்து தேவனுடைய மன்னிப்பை வேண்டி அவருடைய சமூகத்தில் வருவோம். இளம் பெண்களும் வயதில் பெரியவர்களும் ஒன்றிணைந்து பணி செய்தல் என்ற கருப்பொருளிலே நாம் சிந்திக்கும்போது நமது சமூகத்தில் பிரிவினைகளுக்கும் கருத்து வேறுபாட்டிற்கும் நாம் எவ்வாறு காரணமாகின்றோம் என்பதை அடையாளம் காண்போம். மௌனமாக நம்மை நாம் ஆராய்வோம். அனைவரும் கிருபையுள்ள கர்த்தாவே, எங்கள் மத்தியில் காணப்படுகிற வயதின் அனுபவத்தின் பருமத்தின்மையை நாங்கள் எல்லா சூழலிலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை ஒப்புக்கொள்கிறோம். பிறரை குறித்து எங்கள் மதிப்பீடுகளையும் மறிக்கின்ற உறவுகளை மறிக்கின்ற மாற்ற முடியாத எங்கள் கருத்துக்களையும் பாரபட்சங்களையும் முடிவுகளையும் நாங்கள் அனுமதித்துள்ளோம். தளத்தில் சேர்ந்து
பெண்களின் பங்களிப்பையும் நாங்கள் பாராட்ட தவறிவிட்டோம். மாறாக எங்களுக்கு நலமாய் தோன்றிய இடங்களில் நண்பர்களோடு இருப்பதை தெரிந்தெடுத்தோம். கர்த்தாவே, எங்கள் குறுகிய மனப்பான்மை மற்றும் பச்சதாபமின்மைக்காக எங்களை மன்னியும். உமது மக்களிடையே தீங்குகள், பிரிவினைகள் ஏற்படுத்திய வார்த்தைகளோ அல்லது செயல்களோ எங்களிடையே காணப்படுமாயின் மன்னியும். ஒருவரின் வயதையோ பின்னணியத்தையோ பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு தனி நபரின் கண்ணியத்தையும் மதிப்பையும் அங்கீகரித்து உம்முடைய கண்களால் நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். அனைவரும் நீர் எங்களுக்கு மன்னித்தது போல எங்களை காயப்படுத்தியவர்களையும் அநீதிழைத்தவர்களையும் மன்னித்து எங்களுக்காக புரியும். இடைவெளியை நீக்கி நம்பிக்கையோடு பரஸ்பர மரியாதையோடு ஒருவருக்கொருவர் பிணைப்பை கட்டியெழுப்பவதையும் நம்முடைய ராட்சியத்தின் முன்னேற்றத்திற்காக நாங்கள் அன்புடன் இணக்கத்துடன் இணைந்து பணியாற்ற நம்முடைய ஆவின் ஒற்றுமையை எங்களிடத்தில் நிறுவட்டும். கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேளும். எல்லா அநீதிகளையும் எங்களிலிருந்து நீக்கி எங்களை தூய்மைப்படுத்தும். உமது அன்பையும் கிருபையும் பிரதிபலிக்க எங்கள் வாழ்வு மாற்றுவாக்கம் அடையும்படியாய் எங்களை உமது ஆவியினால் புதுப்பிக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தங்கள் பாவங்களுக்காக உண்மையாய் துக்கப்பட்டு கடவுளிடம் மனம் திரும்பி அவருடைய ஆவியின் சகாயத்தால் தங்கள் வழிகளை சீர்திருத்த பிரயாசப்படுகிறவர்களை குறித்து கடவுள் சொல்லுகின்ற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய கடவுளிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். சர்வ வல்லமையை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் உங்களுக்கு கட்டளையிட்டொருளி வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றரவையும் தந்தருளுவாராக. ஆமென். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாம் யாவரும் இணைந்து பொதுவான ஸ்தோத்திர ஜபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அபாத்திரரான உமது அடியாராகிய எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் கடவுள் அருளி செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடு முழு இருதயத்தோடும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை படைத்ததற்காகவும் காப்பாற்றுகிறதற்காகவும் இமைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். குறிப்பாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விலைமதியாத உமது அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்கின்ற நம்பிக்கைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்த இருதயமுள்ளவர்களாய் இருக்கவும் எங்களை உமது ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலே உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் கடவுள் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் கடவுளுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, நில மன மகிழ்ச்சியான இந்த மாதத்தின் நிறைவு தூய ஓய்வு நாளிலே நம்முடைய பாதபடியிலே நாங்கள் நிற்கும்படியாகவும் உடைய வல்லமை வழி நடத்துதலும் உலகத்தின் சூழல் மத்தியிலே தேவையில் உள்ளவர் மத்தியில் கர்த்தருடைய கிருபையின் கரம் சமாதானத்தையும் உம்முடைய அன்பையும் நீதியையும் பெற்றுக்கொள்ளும்படியாக நீரே உம்முடைய ஆவியானவரால் வழிநடத்தி வருகிற கிருபைகளுக்காக துதிக்கின்றோம். கர்த்தர்தாமே போர் சூழல் சந்தித்திருக்கின்ற தேசங்கள், சமாதானமற்று இருக்கின்ற பொருளாதார தேவையில் சிக்கியிருக்கின்ற தேசங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் இவைகளினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற பகுதிகள் எல்லாவற்றுக்குமாய் உம்முடைய பாதபடியில் வருகின்றோம். ஆவியானவருடைய வழி நடத்தல் நிறைவாய் இருக்க கர்த்தர் உதவி தர முடியாது நாங்கள் செபிக்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய இந்திய தேசத்திற்காக ஆளுகை செய்கின்றவர்களுக்காக உடைய நீதியும் அன்பும் சமாதானமும் நிலை பெற்று ஓங்கும்படியாய் பாராளுமன்றம், நீதிமன்றம், சட்டமன்றங்கள் எல்லாவற்றிலும் உடைய ஆவியானவருடைய ஆளுகை நிறைவாய் காணப்பட கர்த்தர் உதவி தர முடியாது நாங்கள் செபிக்கின்றோம். குறிப்பாக தேசங்களில் உள்ள அனைத்து திருச்சபைகளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். குறிப்பாக தென்னிந்திய வட இந்திய திருச்சபையின் ஐக்கியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலுமே தென்னிந்திய திருச்சபையின் ஐக்கியத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் அதனுடைய வழிநடத்திலும் கர்த்தர் அறிந்திருக்கின்றீர். ஏற்ற வேளையிலே உம்முடைய மெய்யான சமாதானத்தினால்
திருச்சபைகள் வழிநடத்தப்பட கர்த்தர் உதவி தர முடியாது நாங்கள் மன்றாடுகின்றோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு பேராயங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்குமுள்ள திருச்சபைகளுக்காக உம்மை துதிக்கின்றோம். இந்த நாளிலுமே எங்களுடைய மதுரை ராமநாதபுரம் திருமண்டலத்திற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். கர்த்தருடைய வல்லமையின் கரம் எங்கள் பேராயரையா குடும்பத்தார் முதன்மை பணியாளர்கள் அவர்கள் வழியாய் திருச்சபைகள் திருமண்டலம் பெற்று வருகின்ற ஆத்தும ஆன்மீக ஆசீர்வாதங்கள் இன்னுமான சமுதாய பணிகள், கல்வி பணிகள், மருத்துவ பணிகள், அருட்பணிகளுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம். ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். குறிப்பாக எம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால் நீர்மீட்டு சம்பாதித்திருக்கிற எங்கள் CSI KK நகர் மறுரூபாலய திருச்சபையின் குடும்பங்களுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம். தேவையில் உள்ள திருச்சபையின் குடும்பங்கள், பலவீனப்பட்டவர்கள், சுகவீனப்பட்டவர்கள், மூப்பர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் உம்முடைய பாதபடியிலே வருகின்றோம். வாலிப பிள்ளைகள், அயல் தேசங்களில் இருப்போர், வெளி மாநிலங்களில் இருப்போர், அனுதின பயணங்களில் பணிபுரிந்து வருகின்ற உம்முடைய குடும்பங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த மாதத்திலே உம்முடைய வழிநடத்தல் நிறைவாக இருந்ததைப் போல இன்னும் வருகின்ற புதிய மாதத்திலும் உடைய வழிநடத்தல் நிறைவாக இருக்க உடைய அடைக்கலங்கள் காணப்பட கர்த்தர் அருள் தர முடியாது நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலுமே எங்களுடைய திருச்சபையின் அனைத்து ஊழியங்களுக்காக நன்றிகளை எடுக்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலுமே அகில உலக ஆசிய கிறிஸ்தவ பெண்கள் ஐக்கிய சங்க தினத்தை நினைவு கூர்ந்து இந்த நாளிலும் எங்களுடைய திருச்சபையின் பெண்கள் ஐக்கிய சங்கம் நடத்துகின்ற இந்த ஆராதனைக்காக நன்றியோடு துதிக்கின்றோம். கர்த்தர் இந்த ஊழியங்களின் வழியாய் திருச்சபையின் குடும்பங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் அநேக ஆத்தும நன்மைகளை சமுதாய பணிகளுக்கென்று கொடுக்கும்படியாகவும் நீர் அவர்களை தெரிந்தெடுத்து ஆசீர்வாதமாக இந்த திருச்சபையில் வைத்திருப்பதற்காக நன்றியோடு துதிக்கின்றோம். கர்த்தர் தாமே இந்த ஊழியத்தின் வழியான மகிமை மேன்மை நிறைவாய் திருச்சபையின் குடும்பங்களில் உண்டாயிருக்க உமக்கென்று மகிமையாய் காணப்பட கர்த்தர் அருள் தர முடியாது நாங்கள் மன்றாடுகின்றோம். கர்த்தர் தாமே இந்த நாளிலுமே எங்களுடைய ஞாயிறு பள்ளி ஊழியங்களுக்காக, வாலிபர் ஐக்கிய சங்க ஊழியங்களுக்காக, பாடகர் குழு ஊழியங்களுக்காக நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையின் கரத்தினால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அந்த ஊழியங்களின் மகிமையை மேன்மையை நிறைவாய் ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள நீர் அருள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலுமே தேவையில் உள்ளவர்களுக்காய் உடைய பாதபடியில் வருகிறோம். யார் யார் என்னென்ன வேண்டுதல்களோடு உடைய பாதபடியில் காத்திருக்கின்றார்களோ உடைய வாழ்வின் ஆசீர்வாதங்கள் நன்மைகள் நிறைவாய் கடந்து வர கர்த்தர் அருள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக இந்த நாளிலுமே உம்மை நினைத்து பார்க்க முடியாத நிலைமையில் இருக்கிற மக்களுக்காய் வருகின்றோம். யார் யார் என்னென்ன சூழ்நிலைகளிலே உம்மை நினைத்து பார்க்க முடியாத நிலைமையில் இருக்கின்றார்களோ கர்த்தர் தாமே அவர்களுடைய வாழ்வில் சமாதானத்தையும் உம்முடைய அடைக்கலத்தையும் மாறுதலையும் தேர்தலையும் பெற்றுக்கொள்ள நீர் உதவி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கின்றவர்கள், தெரு ஓரங்களில் இருக்கின்றவர்கள், ஏழைகள், விதவைகள், அனாதைகள், கர்ப்பஸ்திரீகள், இன்னும் சிறைச்சாலையில் இருக்கின்ற குடும்பத்தாருக்காக நாங்கள் உடைய பாதபடியில் வருகின்றோம். உடைய மெய்யான பராமரிப்பும் உடைய சமாதானமும் வழிநடத்துதலும் நிறைவாயிருக்க கர்த்தர் இரக்கம் பாராட்டும். உடைய திருக்கரங்களே எங்களையும் இந்த வேளையிலே தாழ்த்துகின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. உங்கள் ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். ஞாயிறு பள்ளி சிறுவர்கள் மரண வசனம் சொல்ல. எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரகோல ராஜ்யம் உடையது. துயரப்படியவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள்.
சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீடில் மேல் பசி தாங்கும் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித மொழிகளிலும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். மத்தேயு 5:3-11. உன்னதமானவர் மறைவைக்குவான், சர்வவல்லோடு நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பிக்கவென்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்டிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்பிப்பார். அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார். அவர் சர்ச்சைகளின் கீழே நீ அடைக்கலம் புகுவாய். அவரோர் சத்தியம் உமக்கு பரிசும் கேடும் ஆகும். இருள் நடமாடும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருள் நடமாடும் கொள்ள நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாத இருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ இதை பார்த்து துன்மார்க்கர் வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. சங்கீதம் 91:1-10 வரை. அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திரத்திலே அவாந்திர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து தெரிந்தார்கள். சங்கீதம் 107:4-5. என் கோட்டாசரும் பரவலுக்கு நேராக என் கங்களை ஏறி இருக்கிறேன். வானத்தில் பூமியிலும் உண்டாயிருக்கிற கத்த சேரு ஒன்று என் கோட்டாசரும் முன் காலை தள்ளலாட்டா உன்னை காக்கிறவர் உறங்கார். இசைவேலை காக்கிறவர் உறங்கவில்லை, தூங்கவில்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வாகனப்பட்டகீழ் நினைக்கிறேன். கட்டளை தொடுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கட்டளாயால் சட்டிடுவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் வடக்கிலும் மேற்கிலும் திக்கிலும் பல தேசத்திலே இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். அவர்கள் தாபடிக்குமோடு வனாந்தரத்திலே அவாந்தர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் நாட்டுமட்டோண்டராகவும் அலண்டு திரண்டார்கள். தங்கள் ஆபத்திலே கட்டடை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் டிக்கெட்டிலே இருந்து விடுவிட்டார்கள். தாபரிக்கும் மூடுக்கு போய் சேட செவ்வையான வழியில் நிறுத்தினார்கள். எனக்கு வட்டாத்தை வரும் வருடங்களுக்கு நேராக கண்களை ஏறி இருக்கிறேன். நாச்சினார் கட்டத்தில் என்ன எனக்கு வட்டாத்தை வரும்.
ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துக்கப்படுகிறவர்கள் வீரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். Jeremiah chapter 33 verses 2 to 3. The Lord said, the Lord created the earth and formed it, and it is in the place. And those who said, those whose name is said. If you prophesy that Jesus is the Lord and believe that Jesus, Lord, raised him from the dead, you are saved. For it is with your heart that you believe and are justified, and it is with your mouth that you profess, your belief and faith are saved. Romans chapter 10, 9 to 10. உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான், கோணலான வழியில் நான் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான். கஞ்சாடை காட்டுகிறவன் நோவு உண்டாக்குகிறான், அழுப்புகிற மூடன் விழுவான். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையோ துன்மார்க்கருடைய வாயை அடிக்கும். பகை விரோதங்களை எழுப்பும், அன்பே சகல பாவங்களையும் மூடும். நீதிமொழிகள் 10 வசனங்கள் 9 முதல் 12. கணமகிமையுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கணமகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமகிமையுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. நாம் தலைகளை தாழ்த்தி நம்முடைய குழந்தைகளுக்காக, ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியர்களுக்காக மன்றாடுவோம். எங்களை கிருபையாக நேசித்தபடி நடத்துகிற எங்கள் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை ஓய்வு நாள் ஆராதனையிலும் உம்முடைய திருவார்த்தைகளை மனனம் செய்து திருச்சபை முன்பதாக அதை அறிக்கை செய்த ஒவ்வொரு குழந்தைகளையும் உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, குழந்தைகளை நீர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறீர், குழந்தைகளை நேசிக்கிறீர். இந்த சின்ன வயதிலே ஆண்டவர் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த முயற்சிகளை என் தேவன் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக தைரியமாக ஆண்டவரே தாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை முன்பதாக வந்து செய்திருக்கிற ஒவ்வொரு குழந்தைகள் மேலும் கடவுளுடைய அருளும் ஆசையும் எப்பொழுதும் இருந்து வழிநடத்தும்படியாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வேண்டி நிற்கிறோம். நீர் இந்த உலகத்திலே உம்முடைய குமாரனை அனுப்பின பொழுது இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் கடவுளுடைய கிருபையிலும் மனுஷ தயவிலும் எப்படியாக விருத்தி அடைந்தார்களோ, அதேபோல் இங்கு வந்திருக்கிற திருச்சபை சார்ந்த ஒவ்வொரு குழந்தைகளும்
ஞானத்திலும் வளர்த்தியிலும் கடவுள் தருகிற கிருபையிலும் மனுஷர்களுடைய தயவிலும் ஒவ்வொரு நாளும் விருத்தி அடைந்து அநேகருக்கு சாட்சியாக படிக்கிற இடங்களிலும் வீட்டிலும் திருச்சபையிலும் அநேகருக்கு முன்மாதிரியாக இருக்க நீர் உதவி செய்யும்படியாக படித்திருக்கிற ஒவ்வொரு வசனங்களும் அவர்களுக்குள்ளாக கிரியை செய்யும்படியாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வேண்டி நிற்கிறோம். கற்றுக் கொடுத்த ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இன்னும் தொடர்ந்து உமக்கென்று இந்த ஊழியத்தை இன்னும் ஆண்டவரை சிறப்பாக செயல்படுத்த வேண்டிய ஆற்றலையும் பலத்தையும் தந்து வழிநடத்தும்படியாக இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்முடைய திருச்சமூகத்திலே வேண்டி நிற்கிறோம். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். தொடர்ந்து இந்த நாளுக்கான திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் நீதிமொழிகள் அதிகாரம் 31 10 வரை. நீதிமொழிகள் 31 அதிகாரம் 10 இறுதி வரை வாசிக்க கேட்போம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவன் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையையே செய்கிறாள். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோടെ வேலை செய்கிறாள். அவள் வியாபார கப்பல்களைப் போல் இருக்கிறாள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அழைக்கிறாள். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். தன் கைகளை ராட்டினத்திலே வைக்கிறாள். அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புரை உடுப்பு இருக்கிறதால் தன் வீட்டார் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். இரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாயிருக்கிறான். மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள். கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள். அவள் உடை பலமும் அலங்காரமுமாயிருக்கிறது. வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறாள். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அவள் சோம்பலின் அப்பத்தை குசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாயிருக்கிறாள். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான். சௌந்தரியம் வஞ்சனையுள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடுவது. பாடம் முடிந்தது. கர்த்தாவே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் கலாத்தியர் 3 அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 29 முடிய. கலாத்தியர் 3 அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 29 முடிய. ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ்
காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்தியத்திற்கு கீழானவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாய் இருந்தால் ஆபிரகாமின் சந்ததியராயும் வாக்குத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். பாடம் முடிந்தது. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 96. சங்கீதம் 96. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக. அனைவரும் இணைந்து அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயத்தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தில் ஜனங்களை சத்தியத்தோடு நியாயம் தீர்ப்பார். பரிசுத்த சுவிசேஷ பாடம் வாசிக்க கேட்போம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 39 முதல் 45 முடிய. பரிசுத்த லூக்கா அதிகாரம் 1 வசனங்கள் 39 முதல் 45 முடிய. அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவளுடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள் என்பது. வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நம் யாவரும் நின்றவாறு நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாய் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதையில் புகுந்து பிறந்தார்.
பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பார்சல் விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் முன்னென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். சபையார் அமருவோம். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். ஆராதனை நிறைவிலே தேநீர் ஐக்கியம் உண்டு. வாலிபர் பெண்கள் ஐக்கிய சங்க கூடுகைகள் அதை தொடர்ந்து நடைபெறும். வருகின்ற 1/8/2024 வியாழக்கிழமை மாதத்தின் முதல் நாள் என்பதனால் அதிகாலை 6:30 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை, அது திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். 2/8/24 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு மாலை ஜெப ஆராதனை நடைபெறும். 4/8/2024 மாதத்தின் முதல் ஞாயிறு காலை 9 மணி ஆராதனை திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். இன்றைய நாளிலும் ஆசிய கிறிஸ்தவ பெண்கள் கூட்டமைப்பு தின ஆராதனையாக நடைபெறுகின்ற இந்த ஆராதனையிலும் பெண்கள் ஐக்கிய சங்க ஊழியங்களுக்கென சிறப்பு பாடல் வேளையிலே பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் மற்றும் பெண்கள் நீங்கள் இந்த ஊழியங்களுக்காக திருமேடை முன்வந்து காணிக்கை படைக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருமண்டலத்தின் வழியாய் அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். நமது திருமண்டலத்தின் பாரம்பரியமிக்க வருடாந்திர அருட்பணி பண்டிகையாக திருமண்டல அருட்பணி இயக்கம் HMS ஊழியங்களின் வழியாக அருட்பணி பண்டிகையும் விற்பனை விழாவும் வருகின்ற 10ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை அன்று 2ஆம் சனிக்கிழமை அன்று காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை OCPM பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற இருக்கின்றது. இந்த கூட்டங்களிலே நாம் திருச்சபையாகவும் குடும்பமாகவும் பங்கு பெற்று நம்முடைய திருமண்டலத்தின் அருட்பணி இயக்க ஊழியங்களை மிஷினரிமார்களை நாம் தாங்கி வருகின்றோம். அவ்விதமாக இந்த வருடமும் இந்த கூடுகையானது வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி 2ஆம் சனிக்கிழமை OCPM பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறுகின்றது. இந்த கூட்டங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாகவும் இதிலே சிறப்பு செய்தி கொடுக்கின்ற நம்முடைய பேராயர் ஐயா, அதனுடைய திருமண்டல அருட்பணி இயக்க தலைவியாக இருக்கின்ற அருமையான பேராயர் அம்மா மற்றும் அருட்பணியாளர்களுக்காக நீங்கள் தனி ஜபங்களிலும் குடும்ப ஜபங்களிலும் ஜெபிக்கும்படியாகவும் குடும்பமாக உற்சாகமாய் பங்கு பெறும்படியாகவும் திருமண்டலத்தின் சார்பாக பேராயர் ஐயா சார்பாக நீங்கள் அழைக்கப்படுகின்றோம். ஆக இந்த நாளிலும் நீங்கள் இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதோடு நாம் ஒவ்வொரு வருடமும் நம்முடைய திருச்சபையின் இந்த அருட்பணி இயக்க ஊழியங்களுக்காக நியமிக்கப்பட்ட தொகையை நாம் செலுத்தி வருவது உண்டு. ஏனென்று சொன்னால் இதற்காக செலுத்துகின்ற இந்த காணிக்கையானது ஒரு வழியான காணிக்கை. அதனுடைய திருப்பி நமக்கு இந்த காணிக்கை ஊழியங்கள் வழியாய் கிடைக்கின்ற ஒரு வரவு ஆத்தும ஆதாயம். மிஷினரி ஊழியங்கள் வழியாக அநேக மிஷினரிமார்கள் நம்முடைய திருமண்டலத்திலே பணியாற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காக சேகரிக்கப்படுகின்ற இந்த காணிக்கையை நீங்கள் உற்சாகமாய் கொடுத்து உதவ அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதனுடைய தொடர்ச்சியாக நாம் ஒவ்வொரு வாரமும் நம்முடைய ஊழியங்கள் வழியாக இந்த தொகை அருட்பணி இயக்க ஊழியத்தின் காணிக்கையை செலுத்தும்படியாய் நாம் ஆயத்தப்படுவது உண்டு. அவ்விதமாக இந்த வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஞாயிறு பள்ளி சிறுவர்கள் இந்த விற்பனை விழாவை நிகழ்த்த இருக்கின்றார்கள். அவர்கள் மதிய உணவும் கொடுக்கின்றார்கள். அதை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். மதியானம் பிரியாணி பாக்கெட்ஸ் இருக்கின்றது மற்றும் சில தின்பண்டங்கள், ஸ்டேஷனரி பொருள்கள் ஆகியவை விற்பனை செய்ய இருக்கின்றார்கள். ஆக சிறு பிள்ளைகளை உற்சாகப்படுத்தியும் இந்த அருட்பணி ஊழியங்களை தாங்கி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும் சபையாரை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து இந்த மிஷினரி ஊழியங்களுக்காக நம்முடைய திருமண்டலத்தின் வழியாய் புரவலர் திட்டம், மிஷினரி ஊழியங்களுக்கென்று ஒரு முறை நீங்கள் 10,000 கொடுக்கின்ற வேளையிலே நம் திருமண்டலத்தின் புரவலராக நாம் அங்கீகரிக்கப்படுகின்றோம். இந்த ஊழியங்களை, இந்த காணிக்கைகளை அவர்கள் வைப்பு நிதியாக, ஃபிக்ஸட் டெபாசிட்டாக வைத்து அதிலிருந்து வருகின்ற வருமானங்களின் வழியாக மிஷினரி ஊழியங்களிலே ஈடுபட்டிருக்கின்ற மிஷினரிமார்களுடைய சுகம், பிள்ளைகளுடைய கல்வி, அவருடைய குடும்ப தேவைகளை சந்தித்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். பேராயர் ஐயா கடந்த நாளில் நடைபெற்ற இந்த மிஷினரி கூடுகையிலே நம்முடைய திருச்சபையை இயக்குனரும் ஐயா அவர்களும் வாழ்த்தினார்கள். நம்முடைய திருச்சபையின் வழியாக இதுவரை 8 புரவலர்கள் இது விதமாக கொடுத்து
இந்த ஊழியங்களை தாங்கி வந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு திருச்சபையினுடைய வளர்ச்சியும் அதனுடைய ஊழியத்தின் ஆசீர்வாதமும் மிஷினரிகளை உருவாக்குவது தான். ஆண்டவர் அதைத்தான் சொல்லியிருக்கின்றார். ஆகவே நாம் ஆலயம் வருவது மாத்திரமல்ல, இவ்விதமாய் ஊழியங்களுக்காக நாம் முயற்சி எடுக்க அன்போடு அழைக்கப்படுகின்றோம். கடந்த வருடம் நாம் 5 பேர் இதற்காக தாங்கினார்கள். அந்த குடும்பங்களை ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்துகின்றேன். அதை செப்டம்பர் கன்வென்ஷன் கூட்டங்களிலே அதற்கான சான்றிதழை ஐயா அவர்கள் வழங்கி அவர்களை வாழ்த்துவார்கள். இந்த தொகையானது வைப்பு நிதியாக நீங்கள் கொடுக்கின்ற இந்த 10,000 ரூபாய் இந்த 64 வருடங்களாக இந்த பணிகள் நடைபெற்று வருகின்றது. தொடர்ந்து வருகின்ற பணிகளிலும் நீங்கள் ஒரு முறை செலுத்துகின்ற இந்த புரவலர் திட்டத்தின் 10,000 ரூபாயானது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே இதற்காக நீங்கள் அர்ப்பணித்து இந்த ஊழியங்களை நினைக்கின்றவர்கள் 10,000 ரூபாய் கொடுத்து நீங்கள் உதவி செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கு முந்தின வருடம் 3 நபர்கள் நம்முடைய திருச்சபையின் வழியாக இந்த ஊழியத்திற்கு கொடுத்தார்கள். நான் திருநகரில் இருக்கின்ற பொழுது 11 நபர்களை இந்த ஊழியங்கள் வழியாக தன்னார்வத்தோடு அவர்கள் வந்து இந்த ஊழியங்களுக்காக தாங்கினார்கள். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். அவ்விதமாய் நம்முடைய திருச்சபையானது சிறிய திருச்சபையாக இருந்தாலும் பெரிய காரியங்களை செய்து வருகின்றோம் என்று சொல்லி ஐயா அவர்கள் பாராட்டினார்கள். அதற்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். உற்சாகமாக இந்த மிஷினரி ஊழியங்களுக்காக நீங்கள் கொடுத்து வருகிறது என்னையும் ஆண்டவரை துதிக்கின்றேன். கர்த்தர் தொடர்ந்து நம்முடைய திருச்சபையை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஆயத்தப்பட்டிருப்பீர்கள், கொடுக்கும்படியாக ஆயத்தப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் தருகின்ற இந்த 10,000 ரூபாய் நிதியானது வைப்பு நிதியாக வைக்கப்படும். இதற்கான சான்றிதழை செப்டம்பர் கன்வென்ஷன் கூட்டத்திலே பேராயர் ஐயா கையிலே நீங்கள் வாங்கி கொள்ளலாம் என்பதையும் அன்போடு நினைவுபடுத்துகின்றேன். இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். தொடர்ந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு பள்ளி இந்த விற்பனை விழாவை நிகழ்த்துவார்கள். அதை தொடர்ந்து 2வது வாரம் நம்முடைய திருச்சபையின் வாலிப பிள்ளைகள் இந்த விற்பனை விழாவை நிகழ்த்த இருக்கின்றார்கள். 3வது வாரம் பாடகர் குழு ஊழியங்கள் இந்த விற்பனை விழாவை நிகழ்த்த இருக்கின்றார்கள். ஆக ஊழியங்களுக்காக ஜெபிக்கவும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய திருச்சபையிலே பிறந்தநாள் திருமண நாள் காணுகின்றவர்கள் 30/7 மிஸ் நற்பவி தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்றார். 1/8 மிஸ்ஸஸ் செல்வி வெலிங்டன், டாக்டர் பிரதீப் ஜான்சன் ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகின்றார்கள். 2/8 மிஸ்டர் ஆலன் ஞானதாஸ் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார். 3/8 மிஸ்ஸஸ் சாந்தா டேனியல், மிஸ் தயானா பாரதி ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகின்றார்கள். பிறந்த நாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பங்களை ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்துகின்றோம். கர்த்தர் தாமே இது போல பல பிறந்தாண்டுகளை ஆண்டவருடைய கரங்களிலே பெற்று உலகில் உள்ள சகல ஜாதிகளிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்திலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படியாய் செய்கின்ற அவருடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் சுதந்திரித்து அவருடைய சாட்சிகளாய் நிற்க கர்த்தர் கிருபை செய்வாராக. பிறந்த நாள் காணுகின்ற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இரக்கம் மிகுந்தவரே, இந்த நல்ல நாளிலும் உம்முடைய கரங்களிலே புதிய பிறந்தாண்டை பெற்றிருக்கிற பிள்ளைகளுக்காக உம்மை துதிக்கின்றோம். கர்த்தர் அருமை பிள்ளைகளுடைய வாழ்விலே நீர் போதுமானவராயிருந்து மட்டுமாய் வழிநடத்தி இருக்கின்றீர். இந்த புதிய ஆண்டிலும் உம்முடைய பிரசன்னம், வழிநடத்துதல், உம்முடைய கிருபை, இரக்கம், அன்பு, தயவு, அடைக்கலங்கள் பிள்ளைகளோடு நிறைவாயிருந்து உம்முடைய அன்பிலும் உம்முடைய கிருபையிலும் பெருகவும் உம்முடைய சாட்சிகளாய் நிலைத்திருக்கவும் கர்த்தர் தாமே நீர் அருள் தரும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென். Shall we showers of blessing? This is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessing we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. Mercy drops round us are falling, but for the showers we plead. கர்த்தர்தாமே பிறந்தநாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் நாம் இந்த மத்தியில் வந்திருக்கின்ற விருந்தினர்களை வரவேற்க இருக்கிறோம். இந்த நாளிலும்
தமிழ்நாடு இறையியல் கல்லூரியின் வழியாக இந்த சிறப்பு தினத்திலே செய்தி கொடுக்கும்படியாய் வந்திருக்கின்ற அருமையான சகோதரி டாக்டர் முனைவர் பேராசிரியர் இவாஞ்சலின் அவர்களும் அவருடைய மகன் தேஜஸ் அவர்களும் நம்மத்தில் வந்திருக்கின்றார்கள். அவர்களை நாம் நம்முடைய திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கின்றோம். அவ்விதமாக நம்முடைய தமிழ்நாடு இறையியல் கல்லூரியின் வழியாக ஃபெல்லோஷிப்பில் ஐக்கியத்தில் இணைந்திருக்கின்ற அருமையான தம்பி ஜெனித் அவர்களையும் நம்முடைய திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கின்றோம். அவர்கள் நமது மதுரை ராமநாதபுரம் திருமண்டலத்தில் வழியாக 4ஆம் ஆண்டு தமிழ்நாடு இறையியல் கல்லூரியிலே இறையியல் படிப்பை படித்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அருமை தம்பியுடைய படிப்புக்காக, அவருடைய எதிர்கால திருப்பணிகளுக்காக நீங்கள் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அருமையான அம்மா அவர்களையும் ஐயா அவர்களும் அவர்கள் தமிழ்நாடு இறையியல் கல்லூரியிலே பேராசிரியராக இருக்கின்றார்கள். அவர்கள் இருவருமாய் இணைந்து ஆண்டவருடைய பணியை தமிழ்நாடு இறையியல் கல்லூரி வழியாக அநேக திருச்சபை ஊழியங்கள் வழியாக செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அவர்களை மீண்டுமாய் வாழ்த்தி வரவேற்கின்றோம். நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கு என்று படைப்போம். கீர்த்தனைகளிலே பாடல் எண் 318 பயந்து கத்தரின் பாதையதனில் பணிந்து நடப்போன் பாக்கியவான் என்ற பாடலை பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். கீர்த்தனை எண் 318. செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரணமாக இருந்து எங்கள் வாழ்விலே ஆண்டவரே எண்ணிலா நன்மைகளை அனுதினமும் அளித்து வருகிற அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய தேவை இன்னது என்பதை அறிந்து எல்லாவற்றையும் ஏற்ற காலத்திலே நீர் நிறைவேற்றி வருகிறீர்.
நாங்கள் ஜெபித்ததையும் ஜெபிக்க மறந்த அநேக நன்மைகளையும் சேர்த்தே நீர் அளிக்கிறீர் சாமி. எங்களோடு கூட நீர் எப்போதும் இருக்கிறீர். அது கோலும் தடியும் எப்போதும் எங்களை தேற்றுகிறது. எங்களுடைய எல்லா தேவைகளையும் யெகோவா ஈரே நீர் சந்திக்கிறீர். ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் சாமி. அதையெல்லாம் இந்த அருமையான வழிபாட்டு நேரத்தில் நினைவு கூர்ந்து இந்த திருப்பணிகளுக்காக ஒரு அடையாளமாக நாங்கள் ஒரு சிறு காணிக்கையை படைத்திருக்கிறோம் சாமி. இந்த காணிக்கைகளை அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. உடைய நாமத்தின் வளர்ச்சிக்காக, திருச்சபையின் வளர்ச்சிக்காக, இந்த ராஜ்யத்தின் விரிவாக்க பணிகளுக்காக இந்த காணிக்கைகள் எடுத்து செலவழிக்கப்படட்டும். படைத்த ஒவ்வொருவரையும் மறுபடியும் இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிறேன். அவருடைய கையின் பிரயாசங்களை, தொழிலை, பணியை, இன்னும் பல்வேறு செயல்களை நீ விருத்தி செய்வீராக. தொடர்ந்து உமக்காக நாங்கள் வாழ, சாட்சியாக திகழ எங்களை நீர் பயன்படுத்துவீராக. இப்போது நம்முடைய திரு வார்த்தைகளை கேட்க நாங்கள் ஆயத்தமாகிறோம். ஆண்டவரே, நம்முடைய அடியார் வழியாக எங்களோடு கூட பேசும். இயேசு ரட்சகரின் இனி திருப்பெயரில் மிக தாழ்மையோடு கேட்கிறோம், அன்பின் பிதாவே. அன்புக்குரியவர்களே, இந்த சிறப்பான நாளிலும் நம்ம மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் தமிழ்நாடு இறையியல் கல்லூரியின் தொடர்பியல் துறை கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுடைய பேராசிரியராக இருக்கின்ற அருமையான சகோதரி முனைவர் இவாஞ்சலின் அம்மா அவர்கள் நம்ம மத்தியில் இருக்கின்றார்கள். அவர்களை நம்முடைய திருச்சபையின் சார்பாய் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை அருமையான அம்மா அவர்கள் இந்த வேளையிலே நம்ம மத்தியில் பகிர்ந்து கொள்வார்கள். இந்த நாளில் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் எனக்கு வாய்ப்பளித்த சபை ஐயா அவர்களுக்கும் அந்த திருச்சபை மக்களுக்கும் விமன் ஃபெலோஷிப்புக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உமக்கு இந்த நேரத்திலும் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் அவருடைய திருச்சபையிலே கடந்து வந்து இந்த ஆசிய கிறிஸ்தவ பெண்கள் கூட்டமைப்பில் ஒரு பங்களிக்க நீர் எங்களுக்கு வாய்ப்பளித்தபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் நாங்கள் இருக்கிற இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படியாய் நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதை நாங்கள் தியானித்து அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த நீர் எங்களுக்கு உதவி அருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இவை அனைத்தையும் இறைமைந்த நேசுவின் வழியாய் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நல்ல ஒரு ஆராதனை முறையை நீங்கள் எழுதி அதை நல்ல முறையில் செயல்படுத்தின குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனுடைய தலைப்பு இளம் பெண்களும் வயதில் பெரியவர்களும் ஒன்றிணைந்து பணி செய்தல். இளம் பெண்களும் வயதில் பெரியவர்களும் ஒன்றிணைந்து பணி செய்தல். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அது 2 குழுவை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த ஜெனரேஷன் கேப் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய குடும்பங்களிலே பார்க்கும் பொழுதும் நம்முடைய பெரியவர்கள் சொல்லுகிற அறிவுரைகளை நாம் ஏற்றுக்கொள்வது என்பது மிகவும் ஒரு கடினமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. நம்முடைய குடும்பங்களிலே இளைய தம்பதியினருக்கு ஒரு குழந்தை பிறந்தால் பெரியவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு தயக்கமாக காணப்படுகிறது. ஒரு சிறிய அறிவுரைகளை ஒரு குடும்ப சூழலிலே சொல்லும் பொழுது
அந்த காலத்து சூழ்நிலைகள் வேற, இந்த காலத்தில் செய்கிற காரியங்கள் வேற, உங்களுக்குள்ள அனுபவங்கள் வேற என்று நாம் ஒரு குடும்ப சூழலிலே அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதற்கு மிகவும் கடினமாக காணப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழலிலே எப்படி நாம் இணைந்து செயல்பட முடியும் என்பதை குறித்து இந்த நாளிலே தியானம் செய்ய இருக்கிறோம். இதற்காக நாம் ஏற்கனவே வாசித்த நீதிமொழிகள் பகுதியிலே பார்க்கும் பொழுது ஒரு பெண் எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து அந்த இடத்திலே அவர்கள் தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதற்கு முன்பாக சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது, ராஜாவாகிய லேமுவேலுக்கு வசனங்கள் அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது என்று இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. இது ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுத்த உபதேசங்களை இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. அவர்கள் அந்த மகனுக்காக, மகன் என்று சொல்லும்பொழுது அது ஒரு சிறிய ஒரு காரியம் அல்ல. அவர் ஒரு அரசனாக இருக்கிறவர். அவருக்கு அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து அவர்கள் அந்த இடத்திலே தெளிவாக போதிக்கிற ஒரு காரியத்தை தான் நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். அந்த நீதிமொழிகளில் பார்க்கும் பொழுது அநேக பெண்களை குறித்து நாம் பார்க்கிறோம். சண்டையிடுகிற பெண்கள், வாயாடியான பெண்கள் என்று அநேக பெண்களை குறித்து இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த தாய் தன்னுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, ஒரு எப்படிப்பட்ட ஒரு குணசாலியான ஸ்திரீ காணப்படுவார்கள், அவர்களுக்கான என்னென்ன குணாதிசயங்கள் காணப்பட வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை குறித்து தான் இந்த இடத்திலே அவர்கள் சொல்லுகிறதை குறித்து அல்லது தன்னுடைய மகனுக்கு போதிப்பதை குறித்து இந்த இடத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட 2 குணசாலியான ஸ்திரீகளை குறித்து தான் நாம் லூக்கா எழுதின நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். பொதுவாக இந்த பகுதியானது கிறிஸ்மஸ் நாட்களிலே தியானம் செய்கிற ஒரு பகுதியாக காணப்படுகிறது. ஆனாலும் அதிலிருந்து அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள உதவியாக காணப்படுகிறது. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது 2 பெண்களை குறித்து சொல்லப்படுகிறது. ஒன்று மரியாள், ஒன்று எலிசபெத். அவர்களுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது எலிசபெத்து மலடியாய் இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களுமாய் இருந்தார்கள் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. எலிசபெத்தினுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும் பொழுது அவர்கள் வயது சென்ற ஒரு பெண்ணாக காணப்படுகிறார்கள் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஆனால் அவர்களை குறித்து ஒரு நல்ல ஒரு சாட்சியை குறித்து இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அவர்கள் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேருள்ள மனிதன் இருந்தான் என்று அவர்களை குறித்து அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அவர்கள் அனைத்து நியமங்களின் படிகளையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். நம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது நீதிமானாய் இருந்த ஒரு சிலரை குறித்து நாம் பார்க்கிறோம். யோபுவினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது யோபு நீதிமானாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு நீதிமானை குறித்து அந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம். அதே போல ஏனோக்கினுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுதும் அவர் ஆண்டவருக்கு தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு நல்ல தெய்வ மனிதனாய் நீதியுள்ளவனாய் காணப்பட்டான் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு குடும்பம் இருவரும் சேர்ந்து நீதிமான்களாய் இருக்கிற ஒரு காரியத்தை குறித்து இந்த இடத்துல பார்க்கப்படுகிறது. கணவன் மனைவி 2 பேரும் நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள், தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று இந்த இடத்திலே நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவருக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆனாலும் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு குறை இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த காலத்திலே ஒரு பெண் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் எப்பொழுதும் கணவனை சார்ந்தவர்களாக காணப்பட வேண்டும். அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஒரு வெற்றி என்று பார்க்கும் பொழுது அவள் எத்தனை பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிறாரோ அதை பொறுத்து தான் அந்த பெண் ஒரு வலிமை உள்ளவள் அல்லது சமுதாயத்திலே ஒரு அங்கீகாரம் உள்ள ஒரு பெண்ணாக கருதுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அந்த பெண்ணுக்கு எந்த ஒரு பாக்கியமும் இல்லாத ஒரு சூழல் என்று நாம் இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. ஆனாலும் அவர்கள் ஆண்டவருடைய ஆலயத்திலே அவர் என்ன செய்கிறார், தூபம் காட்டுகிற வேலையை செய்கிறவராய் காணப்படுகிறார். அந்த தன்னுடைய வேலையை அவர் கண்ணும் கருத்துமாக செயல்படுகிற நேரத்திலே அங்கே ஒரு தூதன் அங்கே அவர்களுக்கு வெளிப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் அந்த வரலாற்றிலே பார்க்கும் பொழுது 400 ஆண்டுகள் ஆண்டவர் அவர்களோடு பேசாமல் அவர்கள்
ஆண்டவர் அந்த ஒரு மௌன அமைதியின் காலத்திலே காணப்படுகிற அந்த நேரத்திலே ஒரு தேவதூதன் அந்த தூபம் காட்டுகிற இடத்திலே அவர்களுக்கு தரிசனமாகிறார். அப்படி தரிசனமாகிற அந்த நேரத்திலே அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லுகும் பொழுது அந்த வாக்குத்தத்தத்தை நம்புவதற்கான ஒரு மனப்பான்மை அல்லது மனப்பக்குவம் அவருக்கு இல்லை. இது எப்படி ஆகும் என்று அவர் அந்த இடத்திலே சந்தேகமுள்ளவராய் காணப்படுகிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதற்கோ அல்லது நம்பிக்கை செய்வதற்கோ அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு சிக்கல் காணப்படுகிறது. இது எப்படி என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறும் என்று நாம் சிந்திக்கிறோம். அப்படி அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுகிற வரை அவர் பேச முடியாத ஒரு நபராக மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பாக இருக்கிற ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை என்று பார்க்கும் பொழுது அது மரியாள். எலிசபெத்து முதிர் வயதுள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். மரியாள் அவர்கள் இளம் வயதுள்ள ஒரு பெண்ணாக திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிற ஒரு பெண்ணாக நாம் பார்க்க முடிகிறது. அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு தேவதூதன் தரிசனமாகி அவர் ஒரு குமாரனை பெறப்போகிறார் என்ற ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த வாக்குத்தத்தத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பெண்ணாக நாம் பார்க்க முடிகிறது. அவர்களை அனைவரும் மேசியாவினுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு ஜனங்களாக இருந்தார்கள். எப்படியாவது ஒரு நாள் அந்த தாவீதின் வம்சத்திலே ஒரு மேசியா அவர்களுக்கு பிறப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் அதற்காக காத்து கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே அவர் அந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது அவர்கள் அதை மிகவும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. மரியாளும் கேட்கிறார், இது எப்படி ஆகும்? ஆனாலும் அந்த தன்னுடைய தேவதூதன் முன்பாக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேறும்படியாக அதை அவர்கள் ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல இரண்டு பெண்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்க முடிகிறது. ஒருவர் முதிர் வயதுள்ளவர், ஒருவர் இளம் வயதுள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனால் இருவருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை அந்த இடத்திலே அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அப்படி அந்த வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இருவரும் ஒருவரை ஒருவர் சந்திக்கும்படியான ஒரு முயற்சியை அந்த இடத்திலே எடுக்கிறார்கள். அந்த மரியாள் என்ன செய்கிறார்கள்? எழும்பி அந்த மலை தேசங்களுக்கு அவர்கள் கடந்து செல்கிறார்கள் என்று இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. ஒரு பெண் தனியாக பிரயாணம் செய்வது என்பது அந்த காலத்திலே அது மிகவும் சவால் நிறைந்த ஒரு காரியமாக காணப்படுகிறது. இந்த காலத்தில் நமக்கு பிரயாணம் என்று சொல்லும்போது அது ஒரு எளிதான ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஆனால் அந்த நாட்களிலே தனியாக செல்வது அல்லது ஒரு பெண்ணாக செல்வது என்பது மிகவும் சவால் நிறைந்த ஒரு காரியம். ஆனாலும் அவர்கள் தன்னுடைய அந்த இனத்தாரில் இருக்கிற அந்த அம்மாவுக்கு ஒரு நன்மையை ஆண்டவர் செய்திருக்கிறார் என்று அவர்கள் அதை காணும்படியாக பிரயாணப்பட்டு செல்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அங்கே சென்று அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒருவரை ஒருவர் வாழ்த்துதல் செய்கிறார்கள். ஒருவரை ஒருவர் வாழ்த்துதல் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. பெரியவர் அல்லது வயதில் குறைந்தவர் என்று அல்ல, நாம் அனைவரும் ஒருவரை ஒருவர் வாழ்த்துதல் சொல்லி ஒருவரை ஒருவர் மதிப்பது என்பது மிகவும் முக்கியமாக காணப்படுகிறது. இந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது பிறரை மதிப்பது என்பது மிகவும் குறைவாக காணப்படுகிறது. நம்ம அந்த காலத்தில் பெற்றோர்கள் வரும்பொழுது எழும்பி நிற்பது அல்லது காலில் விழுவது போன்ற காரியங்கள் எல்லாம் இருந்தது. ஆசிரியர்கள் வந்தாலும் எழும்பி நிற்கிற ஒரு காரியம். இப்பொழுது அந்த காரியம் அதெல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது. ஸோ ஆண்டவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒருவரை ஒருவர் காணும் பொழுது ஒருவரை ஒருவர் மதித்து வாழ்த்துதல் சொல்வது என்பது ஒரு முக்கியமான கடமையாக காணப்படுகிறது. அப்படி வாழ்த்துதல் சொல்லும் பொழுது அங்கே பார்க்கிற ஒரு காரியம், அவர்களுடைய வயிற்றில் உள்ள பிள்ளை துள்ளிற்று என்று இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. ஒரு மகிழ்ச்சியின் அனுபவம் அங்கே பகிரப்படுகிறது. இரண்டு பெண்களும் அவர்கள் தங்களுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கிறதை குறித்து நாம் இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. அநேக நேரங்களிலே இரண்டு பெண்கள் சேர்ந்தாலே அந்த இடத்துல பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அநேகர் சொல்லுகிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்த இடத்துல இல்லை. அங்கே ஒரு மகிழ்ச்சியின் ஒரு நேரமாக காணப்படுகிறது. எனவே நாம் சந்திக்கிற நபர்களுக்கு நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியை கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது எல்லாருடைய வாழ்க்கையிலும்
அவர்கள் நீதி உள்ளவர்களாய் இருந்தாலும் எல்லா நன்மைகளே இருந்தாலும் ஏதோ ஒரு குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆறுதல் எல்லாருக்குமே தேவையாக தான் காணப்படுகிறது. எனவே நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது அந்த நிகழ்வு என்பது ஒரு சந்தோஷத்தின் ஒரு நிகழ்வாக நாம் மாற்றுவதற்கான முயற்சிகளை செயல்படுத்த வேண்டும். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அங்கே ஒரு மகிழ்ச்சியான அனுபவத்தை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. அதே போல அவர்கள் ஒருவரை ஒருவர் பொறாமைப்படாமல் இருவரும் என்ன செய்கிறார்கள், அந்த இடத்திலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதை குறித்து நாம் இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. சிலருக்கு அந்த இடத்துல ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த நேரத்திலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒருவரை ஒருவர் வாழ்த்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதை குறித்து இந்த இடத்துல நாம் காண முடிகிறது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை தரும் பொழுது, நன்மைகளை தரும் பொழுது நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை எப்பொழுதும் செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அநேக நேரங்களிலே நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவரை மறந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம், அல்லது ஆலயத்திற்கு வருகிறதற்கோ அநேக காரியங்களை விட்டு தூரமாய் செல்லுகிறவர்களாய் காணப்படுகிறோம். பிரச்சனைகளின் நேரத்திலே நாம் அநேக நேரம் ஆண்டவரை தேடுகிறோம். ஆனால் நன்மைகள் வரும் பொழுது ஆண்டவரை விட்டு தூரமாய் போகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் வாழ்த்துதல் சொல்லி அங்கே ஒருவரை ஒருவர் ஆசீர்வதிப்பதை குறித்து நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். வார்த்தைகள் என்பது மிகவும் வலிமை வாய்ந்ததாக காணப்படுகிறது. நாம் பேசுகிற வார்த்தைகள் என்பது மிகவும் வல்லமை வாய்ந்ததாய் காணப்படுகிறது. எனவே ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை நாம் பேச வேண்டும் என்பதை இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் நாம் சொல்லுகிற வார்த்தைகள் அது அப்படியே நடக்கும். எனவே தான் வார்த்தைகள் என்பது மிகவும் வலிமை வாய்ந்ததாய் காணப்படுகிறது. நம்முடைய வார்த்தைகள் நாம் எதை சொல்லுகிறோமோ அது கண்டிப்பாக அது நடைபெறும். நம்ம பிள்ளைங்களெல்லாம் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களை நம்ம சத்தம் போடும்போது கூட நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம சொல்லுகிற வார்த்தைகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே பலிக்கிறதாய் காணப்படுகிறது. எனவே ஆசீர்வாதத்தை தருகிற வார்த்தைகள் அல்லது நன்மையான நேர்மறையான பாசிட்டிவ் காரியங்களை தான் நாம் என்ன செய்ய வேண்டும், பேச வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. ஆசீர்வாதத்தை பேசும் பொழுதுதான் ஆசீர்வாதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. அங்கே சொல்லப்படுகிறது, இதோ நீ வாழ்த்தின என் சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. ஸோ அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது அந்த பிள்ளை துள்ளுகிற ஒரு அனுபவத்தை குறித்து இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. எனவே வார்த்தைகள் என்பது மிகவும் வலிமை வாய்ந்ததாக காணப்படுகிறது. யார் ஒருவர் சோர்ந்து போன நேரத்திலே இருந்தாலும் அந்த நேரத்திலே நாம் சொல்லுகிற வார்த்தை என்பது அவர்களுக்கு ஜீவனை தருகிறதாய் காணப்படுகிறது. நாவின் அதிகாரத்திலே ஜீவனும் மரணமும் காணப்படுகிறது. எனவே நாம் பேசுகிற வார்த்தைகள் எப்பொழுதும் ஆசீர்வாதம் நிறைந்ததாக காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எந்த ஒரு சூழலிலே யார் ஒருவர் நம்மை சந்திக்க வந்தாலும் அவர்களுக்கு நன்மையான காரியங்களை, ஆசீர்வாதமான காரியங்களை குறித்து பேச வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. அப்படி பேசும் பொழுதுதான் அந்த உறவு என்பது அதிகமான நிலைத்திருக்கிறதற்கு உதவியாக காணப்படும். நாம் பேசுகிற வார்த்தைகள் தவறானதாக காணப்படும் பொழுது அந்த உறவுகளிலே விரிசல் ஏற்படுகிறதாய் காணப்படுகிறது. ஆண்டவர் மனிதனை உருவாக்குவதற்கான முக்கிய காரணம் என்ன பார்க்கும் பொழுது ஆண்டவரோடு உறவு கொள்வதற்காகவும் மனிதர்களோடு உறவு கொள்வதற்காகவும். ஸோ உறவு என்பது மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறது. அந்த உறவு நிலைகளை வளர்த்தி கொள்வதற்கு இந்த தொடர்பு முறைகள் மிகவும் அவசியமாக காணப்படுகிறது. நாம் பேசுகிற காரியங்களின் மூலமாக தான் நம்முடைய உறவுகளை நாம் வளர்த்தி கொள்வதற்கு அது வாய்ப்பாக காணப்படுகிறது. ஒவ்வொரு குடும்பம் என்பதும் ஆண்டவர் நமக்காக நியமித்திருக்கிற ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஆதியாகமத்திலே நாம் வாசிக்கிறோம், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று ஏற்ற துணையை உருவாக்கினார் என்று. ஆனால் அநேக நேரங்களிலே அந்த ஏற்ற துணை என்பது எப்பொழுதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. முதலில் ஆச்சரியமாக இருக்கும், பின்பு கேள்விக்குறியாக மாறுகிறது. ஆனாலும் ஆண்டவர் ஒரு குடும்பத்தை நமக்காக ஏற்படுத்துகிறார். நம்முடைய குடும்ப வாழ்க்கை என்று பார்க்கும் பொழுது ஒரே குணமுள்ள இருவர் என்ன சேர்வதில்லை. ஆண்டவர் வேற வேற குணம் உள்ளவர்களை தான் என்ன செய்கிறார்,
சேர்த்து வைக்கிறார். ஆனாலும் இருவரும் சேர்ந்து என்ன செய்ய வேண்டும், ஒரு குடும்பத்தை எழுப்ப வேண்டும் என்று அங்கே ஒரு எதிர்பார்ப்பு காணப்படுகிறது. குடும்பம் என்பது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு கட்டமைப்பாக காணப்படுகிறது. அந்த குடும்ப வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஆண்டவர் நடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே காணப்பட வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. இந்த நாட்களிலே அநேக குடும்பங்களிலே அந்த பெயர் மட்டும் இருக்கும், ஆனால் ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்வதோ அல்லது ஒருவருக்கொருவர் என்ன நடக்கிறது என்பது கூட தெரியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்படுகிறார்கள். எனவே ஆண்டவர் நமக்கு நல்ல உறவுகளை, நல்ல குடும்பங்களை தந்திருக்கிறார். நாங்கள் சேலத்தில் வேலை செய்கிற நாட்களில் அங்கே நிறைய அநாத குழந்தைங்கள அங்கே வளர்த்துறாங்க. அப்போ அவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக, அன்புக்காக அந்த மக்கள் ரொம்ப ஏங்கி இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு அழகான ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்துவதற்கோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறதுக்கோ அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறதுக்கோ கூட நமக்கு ஒரு மனம் இல்லாத ஒரு சூழல் காணப்படுகிறது. ஆனால் இந்த குழந்தைகளை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு எதுவுமே இல்லை. யாராவது நமக்கு ஒரு வார்த்தை பேசுவாங்களா, யாராவது நம்மிடத்தில் அன்பாக இருப்பார்களா என்று ஏங்குகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. எனவே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற குடும்பம் என்பது மிகவும் நல்ல ஒரு காரியமாக காணப்படுகிறது. அதிலே ஏற்ற தாழ்வுகள், குறைவுகள், நிறைவுகள் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை நடத்துகிறவராய் காணப்படுகிறார். எனவே இந்த குடும்பத்திலே வயது வித்தியாசங்கள் அல்லது திருச்சபையிலே வயது வித்தியாசங்கள் இருந்தாலும் நாம் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதை குறித்து தான் நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்கிறோம். அனுபவங்கள், வாழ்க்கையின் அனுபவங்கள் என்பது மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறது. முதிர் வயதுள்ளவர்களுக்கு அவர்களுக்கான அந்த வயதிற்கேற்ற அனுபவங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும். இளம் வயதுள்ளவர்களாகிய நாம் அவர்களிடத்திலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் காணப்பட வேண்டும். எனக்கு எல்லாமே தெரியும் என்று நினைக்கும் பொழுது நாம் அவர்களுடைய பேசுவதற்கோ அல்லது அவர்களுடைய அனுபவங்களை கேட்பதற்கோ அங்கே ஒரு தயக்கம் ஏற்படுகிறது. எனவே அந்த கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கும் பொழுதுதான் அவர்களுடைய அனுபவங்களை குறித்து கேட்டு அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் அந்த காலத்திலே எப்படி திருச்சபையிலே பணிகளிலெல்லாம் செயலாற்றினார்கள் என்பதையெல்லாம் நாம் கற்றுக்கொண்டு அதே போன்ற முயற்சிகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்துவதற்கு உதவியாக காணப்படுகிறது. அநேக நேரங்களிலே பெண்களாக இருக்கிற நாம் நினைக்கிறோம், எனக்கு ஒரு ஸ்டேஜ் கிடைக்காது, எனக்கு நல்லா பேச தெரியும், ஆனால் எனக்கு ஒரு ஸ்டேஜ்லேயும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கிறதில்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம கொடுத்துருக்கிற குடும்பம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பில் ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய பொறுப்பை தந்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அந்த சாட்சியின் அனுபவங்கள், சாட்சியான ஜீவிதம் அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த நீதியுள்ளவர்களாக இருந்தார்கள் என்று இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது. அப்படி நாம் நீதியுள்ளவர்களாக இருக்கும் பொழுது நம்மை பார்த்து நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறார்கள். எனவே நாம் ஒரு பெரிய மேடைக்காக அல்லது ஒரு பெரிய இடங்களுக்காக தேடி செல்ல வேண்டியது அவசியமில்லை. நம்மிடத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பிலே நாம் என்ன செய்ய வேண்டும், நல்ல ஒரு குடும்ப தலைவியாக, நல்ல ஒரு தாயாக, நல்ல ஒரு சகோதரியாக, திருச்சபையிலே வருகிற மக்களுக்காக நாம் ஜெபிக்கிறது கூட ஒரு நல்ல திருப்பணியாக தான் காணப்படுகிறது. எனவே குடும்பங்களுக்காக, திருச்சபைக்காக, ஆயர்களுக்காக இந்த காரியங்களெல்லாம் நாம் செய்யும் பொழுது அதுவும் ஒரு திருப்பணியாக காணப்படுகிறது. எனவே நாம் அனைவரும் இணைந்து செயல்படும் பொழுது அந்த இடத்திலே ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த பரலோக ராஜ்யத்தின் அனைத்து காரியங்களையும் நாம் இந்த இடத்திலே அனுபவிப்பதற்கு அது உதவியாக இருக்கும். ஆண்டவர் இந்த திருவசனங்களினாலே நம்மை ஆசீர்வதிப்பார். மாணவர்களே, சூக்கலன்பானவர்களே, இந்த நாளிலும் நம்ம மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருமையான அம்மா அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அவருடைய ஊழியங்களுக்காக, அவருடைய குடும்பத்தாருக்காக நீங்கள் உங்கள் தனி ஜபங்களிலும் குடும்ப ஜபங்களிலும் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வேளையிலும் நாம் செய்தியை கேட்ட நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கையும் கடவுளுக்கென்று படைப்போம். கீர்த்தனை எண் 293 வாரும் நாம் எல்லோரும் கூடி மகிழ் கொண்டாடுவோம் என்ற பாடலை பாடி
கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவோம். இந்த பாடல் வேளையிலே ஸ்தோத்திர காணிக்கை படைக்கிறவர்கள் இருந்தால் நீங்கள் முன்வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கீர்த்தனை எண் 293. ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் தயவும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த இரக்கங்களுக்காக கிருபைகளுக்காக நமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் சுவாமி. நான் இருப்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உடைய சுத்த கிருபை அல்லவோ. உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லையே சாமி. தொடர்ந்து நீர் அநேக உடைய நன்மைகள் நாளே கிருபைகள் நாளே எங்கள் நிறைக்கிறீர். அதையெல்லாம் இந்த வேளையில் நினைவு கூறுகிறோம். எப்போதும் நமக்கு நன்றியுள்ளவர்களாக வாழவே விரும்புகிறோம். அதன் அடையாளமாக ஒரு சிறு காணிக்கை நாங்கள் படைத்திருக்கிறோம். ஆண்டவரே, இதை அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து உடைய நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் உடைய நற்சாட்சிகளாக விளங்க எங்களை நீர் பயன்படுத்துவீராக. இயேசு ரட்சகர் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து 40 நாம் இந்த வேளையிலும் நன்றி இருதயத்தோடு இந்த அகில உலக ஆசிய கிறிஸ்தவ பெண்கள் கூட்டமைப்பு தின ஊழியங்களுக்காக, பெண்கள் ஐக்கிய சங்க ஊழியங்களுக்காக இந்த சிறப்பு பாடல் வேளையிலே பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் மற்றும் இதற்கான ஊழியங்களுக்காக காணிக்கை படைக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் முன் வந்து காணிக்கை படைக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த சிறப்பு பாடல் வேளையிலே நாம் கர்த்தருக்கென்று
பெண்களுக்கு சங்க ஊழிய காணிக்கைகளை படைப்போம். கீர்த்தனை 319 ஆத்துமா கர்த்தரை துதிக்கின்றதே, இந்த நாவையும் அவரில் கழிக்கின்றதே என்ற பாடலை நாம் பாடி கர்த்தருக்கு அவருடைய ஊழியத்திற்கென்று சிறப்பு காணிக்கைகளை படைக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பெண்களுக்கான அர்ப்பணிப்பின் ஜெபம். கிருபையும் அன்பும் நிறைந்த கர்த்தாவே, விசுவாசமுள்ள பெண்களாக உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாகவும் பூமியிலே உம்முடைய ராஜ்யத்தை கட்டுப்படியாக்கவும் உம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். உமது அழைப்புக்கு நாங்கள் முழு மனதோடு அர்ப்பணித்து திறந்த மனதோடு உமது சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, தனித்தன்மை வாய்ந்த வரங்களையும் திறமைகளையும் உலகிலே மாற்றத்தை உருவாக்குவதற்கேற்ற வாய்ப்புகளையும் எங்களுக்கு அருளியிருக்கிறீரே. பெண்களாகிய நாங்கள் மாற்றத்தின் முகவர்களாகவும் நீதிக்காக போராடுகிறவர்களாகவும் உம்முடைய அன்பையும் இரக்கத்தையும் எடுத்து செல்கிற கருவிகளாகவும் செயல்பட வேண்டியது எங்கள் கடமை என்பதை உணர்கிறோம், அங்கீகரிக்கிறோம். கர்த்தாவே, விசுவாசத்தோடு செயல்படுத்துவதற்கும் நாங்கள் எதிர்கொள்ளும் சவால்களையும் வாய்ப்புகளையும் தழுவதற்கும் துன்பங்களை எதிர்கொள்வதற்கும் ஏற்ற துணிவை எங்களுக்கு தாரும். சாட்சியுள்ள வாழ்விலே தைரியமாகவும் விசுவாசத்திலே உறுதியாகவும் முழு மனதோடு உம்மை பின்பற்றுவதற்கான எங்கள் உறுதிப்பாட்டில் நிலைத்திருக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும்.
எங்கள் வார்த்தைகளையும் செயல்களையும் உம்முடைய சிந்தனைக்கேற்ப அமைத்து நாங்கள் உண்மையுள்ள பெண்களாக இருப்போம். நாங்கள் இரக்கமுள்ளவர்களாக, தேவையில் இருப்போருக்கு இரக்கத்தையும் அன்பையும் காண்பிப்போம். நாங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் உமது வழிகாட்டுதலையும் விவேகத்தையும் வேண்டி ஞானமுள்ள பெண்களாக இருப்போம். கர்த்தாவே, பெண்களிடையே ஒற்றுமை உருவாக்க நாங்கள் பிரார்த்திக்கிறோம். நாங்கள் ஒருவரை ஒருவர் தாங்கவும் ஆதரிக்கவும், ஒருவருக்கொருவர் வெற்றிகளையும் மகிழ்ச்சியையும் கொண்டாடவும், வயதையோ பின்னினத்தையோ சூழ்நிலையையோ பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு பெண்ணினுடைய மதிப்பையும் அங்கீகரிக்கவும், எங்கள் விசுவாச பயணத்தில் ஒருவரை ஒருவர் உறுதிப்படுத்தவும் ஊக்குவிக்கவும் உதவி செய்யும். கர்த்தாவே, எங்கள் முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் மனதோடும் பலத்தோடும் உமக்கு சேவை செய்ய நாங்கள் எங்கள் அர்ப்பணிப்பை புதுப்பிக்கிறோம். உமது அன்புக்கும் அருளுக்கும் எங்கள் வாழ் உயிருள்ள சாட்சியாக நாங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யும். கர்த்தாவே, உமது பரிசுத்த ஆவியினால் எங்கள் வாழ்வில் நீர் வைத்த நோக்கத்தையும் அழைப்பையும் நிறைவேற்ற எங்களை பலப்படுத்தும். சவால்களை எதிர்கொள்வதில் விடாமுயற்சியுடன் இருக்க எங்களை பலப்படுத்தும். மேலும் இவ்வுலகில் உமக்கு சாட்சியாக இருக்க தைரியத்தையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஆமென். மன்றாட்டு ஜெபத்தை ஏறெடுப்போம். விசுவாச சந்ததிகளுக்கிடையான நல்ல உறவை எங்களுக்கு பரிசாக அளித்ததற்காக நாங்கள் முழு மனதோடு நன்றி செலுத்திட உமது சமூகத்தில் வருகின்றோம். எங்கள் பயணத்தை செழுமைப்படுத்த ஒவ்வொருவரும் தங்களின் தனித்துவமான வரங்களையும் அனுபவங்களையும் முன்னோக்குகளையும் அளிக்கும் பெண்களின் மாறுபட்ட கருத்துகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, உமக்கு நன்றி. கர்த்தாவே, வெவ்வேறு வயதுடைய பெண்களை நாங்கள் கனப்படுத்தி அவர்கள் ஒவ்வொருவர் ஆதரிப்பதிலும் ஊக்குவிப்பதிலும் அளிக்கும் ஈடு இணையற்ற பங்களிப்பை அங்கீகரிப்போம். இளைய தலைமுறையினரை ஞானத்தோடு வழிநடத்தும் பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றியவர்களின் வளர்ச்சியையும் மேம்பாட்டையும் பெருக்கி அவர்களின் நுண்ணறிவையும் அனுபவங்களையும் தாராளமாக பகிர்ந்து கொள்ள அவர்களுக்கு அருள் புரியும். தேவனே, ஒருமைப்பாட்டுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் சமூகத்திற்கு ஆற்றலையும் உற்சாகத்தையும் புதிய முன்னோக்குகளையும் அளிக்கும் இளம் பெண்களை நாங்கள் கனப்படுத்துகிறோம். வயதில் பெரியவர்களுடைய ஆலோசனையின் மதிப்பை உணர்ந்து அவர்களிடமிருந்து ஞானத்தையும் வழிகாட்டுதலையும் பெற அவர்களுக்கு மனத்தாழ்மையை தாரும். அவர்கள் வாழ்க்கை பயணத்தை தொடரும்போது வயது முதிர்ந்த பெண்களின் அனுபவங்கள் அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டு அவர்களின் முதிர்ச்சியும் ஞானமும் வளர்வதாக. தேவனே, வழிநடத்துவதற்காக வேண்டிக் கொள்கிறோம். போராலும் பிரிவினையாலும் பிரச்சனைகளாலும் சிதைந்து கிடக்கும் உலகில் நாங்கள் அனைவரும் ஜெபத்திலும்
செயலிலும் ஒன்றுபடுவதற்கு நீர் உதவி செய்யும்படியாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். இதனால் நாங்கள் ஒருவருக்கிடையிலும் அமைதியை உருவாக்கி ஆதரவாகவும் ஒற்றுமையாகவும் இருக்க அருள் புரியும்படியாய் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கிருபை அருளும் தேவனே. நிறைவு ஜெபம் ஏறெடுக்கும் போதாக நாம் யாவரும் சேர்ந்து 2வது லித்தானியா ஜெபத்தை ஏறெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 42வது பக்கத்தில் இருக்கிற 2வது லித்தானியா ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். ஒவ்வொருடைய ஜெபத்தின் நிறைவிலும் கர்த்தாவே கிருபையாயிரும் என்று சொல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பரத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அகில உலக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல்வாழ்வுக்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்முடைய பேராயர்களும் மற்ற எல்லா பணிவிடைக்காரரும் விசேஷமாய் அருப்பெருந்திரு ஜெய்சிங் பிரின்ஸ் பிரபாகரன் என்னும் நமது பேராயரும் நல்ல இருதயத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் தங்கள் பணிவிடையை நிறைவேற்ற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்ம தேசத்தின் ஜனாதிபதி, பிரதமர், அதிகாரம் வைப்பவர் எல்லாருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. வியாதியஸ்தர், உபத்திரவப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள், உபத்திரவப்படுவோர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அந்தகாரத்தினின்று நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. தொடர்ந்து நாம் ஜெபநிலையில் இருப்போம். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, திருச்சபையின் முழு சரீரத்தையும் மது ஆவியானவரால் ஆண்டு பரிசுத்தப்படுத்துகிறவரே, முது திருச்சபையில் எல்லா நிலைமையிலும் உள்ள மனிதருக்காகவும் முது திருமுன்பதாக நாங்கள் ஏறெடுக்கும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் அங்கீகரித்தருளும். குறிப்பாக திருமண்டலத்தின் வழியாய் நடைபெற இருக்கின்ற 64வது ஆண்டு அருட்பணி பண்டிகை மற்றும் விற்பனை விழாவுக்காய் உம்முடைய பாதப்படியிலே வருகின்றோம். கர்த்தருடைய திருப்பெயர் மகிமைப்படவும் அருட்பணியாளர்கள் தொடர்ந்து உம்முடைய சாட்சிகளாய் உம்முடைய சுவிசேஷத்தை, நற்செய்தியை உலகிற்குள் எடுத்து செல்லும்படியாகவும் அதனுடைய எல்லா தேவைகளிலும் அந்த கூடுகையின் அனைத்து வழிநடத்தல்களிலும் ஆண்டவருடைய ஆவியானவர் நின்று வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு அங்கத்தினரும் தன் தன் அழைப்பிலும் பணிவிடையிலும் உண்மையோடும் கடவுள் பக்தியோடும் உமக்கு ஊழியம் செய்ய எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நிறைவு ஜெபத்தை பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் ஏறு. இறுதி ஜெபம். கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கும் அழகான பன்முகத்தன்மைக்கும் ஒவ்வொரு பெண்ணும் எங்கள் சமூகத்திற்கு கொண்டு வரும் தனித்துவமான வரங்களுக்கும் அனுபவங்களுக்கும் நன்றி செலுத்தி இன்று நாங்கள் உமது சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, எல்லா வயதினரிடமும் நாங்கள் சமாதானமாக இருக்க ஜெபிக்கிறோம். மெய்யான அமைதி என்பது புரிதல், பச்சாதாபம் மற்றும் இரக்கத்துடன் தொடங்குகிறது என்பதை உணர்கின்றோம். நம்மில் பிரிவினையை கொண்டு வருகின்ற காரியங்கள் மற்றும் தடைகளை உடைக்கவும் எங்களை வழி நடத்துபவர்களின் ஞானத்திற்கும் வழிகாட்டுதலுக்கும் எங்கள் இதயங்களை திறந்திரள எங்களுக்கு உதவி புரியும். அறிவையும் அனுபவத்தையும் ஞானத்தையும் செல்வத்தையும் வழங்கும் வயதான பெண்களை நாங்கள் கனப்படுத்துகிறோம். வயது முதிர்ந்தவர்கள் தங்கள் கதைகளையும் நுண்ணறிவுகளையும் இளைய பெண்களுடன் பகிர்ந்து கொண்டு அவர்களின் விசுவாச பயணத்தில் அவர்களை வழி நடத்துவதற்கும் வளர்ப்பதற்கும் அவர்களுக்கு அருள் புரியும். அவர்கள் ஒளியூட்டும் கலங்கரை விளக்கங்களாகவும் ஊக்கமளிக்கும் ஆதாரங்களாகவும் இருந்து இளைய தலைமுறையினர் தங்கள் ஆற்றலின் முழுமையை தழுவுவதற்கு ஊக்கமளிப்பார்களாக. எங்கள் சமூகத்திற்கு ஆற்றல், உற்சாகம் மற்றும் புதிய முன்னோக்குகளை கொண்டு வரும் இளைய பெண்களையும் நாங்கள் உயர்த்துகிறோம். அவர்களின் ஞானத்தையும் அனுபவத்தின் மதிப்பையும் உணர்ந்து அவர்களின் மூத்த சகோதரிகளிடமிருந்து வழிகாட்டுதலை பெற அவர்களுக்கு மனத்தாழ்மையை தாரும். கர்த்தாவே,
பிரிவுகளாலும் முரண்பாடுகளாலும் பாதிக்கப்பட்ட உலகில் மனிதனுடைய புரிதலுக்கு அப்பாற்பட்ட சமாதானம் நம்மிடையே உருவாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைத்து பெண்களும் செழித்து வளர அதிகாரம் உள்ள ஒரு சமூகத்தை உருவாக்க நாங்கள் முயற்சி செய்யும்போது எங்கள் உறவுகள் அன்பாலும் மரியாதையாலும் பரஸ்பர ஆதரவாலும் நிரப்பப்படட்டும். தலைமுறை இடைவெளியை குறைப்பதற்கும் ஒருவருக்கொருவர் கற்றுக்கொள்வதற்கும் கிறிஸ்துவில் சகோதரிகளாக நம்மை ஒன்றிணைக்கும் அனுபவங்களின் கொண்டாடுவதற்கும் உருவாகும் வாய்ப்புகளுக்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். அமைதிக்காகவும் ஒற்றுமைக்காகவும் நாங்கள் ஒருமித்து எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இவ்வுலகில் உமது அருளுக்கும் அன்பிற்கும் ஒரு சான்றாக அமையட்டும். நம்முடைய சமாதான காரணராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அடி சுவடுகளில் நடந்து நீங்கள் சந்திக்கும் அனைவருக்கும் மீட்பின் செய்தியை கொண்டு செல்லும்படியாய் துணிவோடு சாட்சி பகரவும் உங்கள் அணுகுமுறையில் மென்மையாகவும் இருக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்தி உலகில் அவரின் உண்மையுள்ள சாட்சிகளாக பயன்படுத்துவாராக. திரியேக தெய்வத்தின் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆராதனையின் நிறைவு பாடலாக முடிவு கவிகளிலே கவி எண் 2 கர்த்தாவே தற்காரும் ஆசீர்வாதம் தாரும் என்ற பாடலை நாம் யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். முடிவு கவிகள் 2. கர்த்தரே தற்காரும் ஆசீர்வாதம் தாரும் எங்கள் மேலும் மோகத்தை வைத்து வீசும் ஒளியே எங்களும் காண்றான்று சமாதானம் தந்து கிறிஸ்தை காட்டி போதெங்கும் உமதாவியை கொடு எங்கள் மீட்பரான இயேசுவின் மேலான மகிமை ஆமென் கேட்பி ஜெபத்தை. அன்பின் ஆண்டவரே, இரக்கம் மிகுந்தவரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான நாளிலும் நாங்கள் நன்றி இருதயத்தோடு ஆண்டவர் முன் குறித்த உம்முடைய உயிர்த்தெழுதலின் நற்செய்தியை அறிவித்த பெண்கள் ஐக்கிய சங்கத்தினரோடு நாங்கள் நன்றி செலுத்த கர்த்தர் கிருபை தந்தீர். இந்த நாளிலும் உடைய வார்த்தையை சுமந்து வந்த உடைய தாசருக்காக, அவருடைய குடும்பத்தாருக்காக, அவருடைய ஊழியர்களுக்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வேளையிலும் நன்றி இருதயத்தோடு நீர் எங்களோடு உம்முடைய கிருபையினால் உம்முடைய தயவினால் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துகிறீர் என்ற நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வருகிற புதிய மாதத்தை உம்முடைய நன்மையினால் நிரப்பும். உம்முடைய கிருபைக்குள்ளாக எங்கள் அனைவரையும் தாழ்த்துகிறோம். என்று மாறாத உம்முடைய அன்பு எங்களோடு நிறைவாயிருக்க நாங்கள் ஒன்றித்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் தாமே அருள் செய்வீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர்
அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துடைய போக கடவோம். சபையார் ஒரு நிமிடம் அமரும்படியா என்போடு கேட்டுக்கொள்கிறேன். பெண்களை சங்கத்தின் வழியாக நாம் அருமையான அம்மாவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவருடைய மகனுக்கும் ஒரு சிறிய நினைவு பரிசை கொடுக்கிறோம். தொடர்ந்து அம்மாவுடைய ஊழியங்களுக்காக குடும்பத்தாருக்காக ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கரங்களை தட்டி நன்றிகளை ஏறுது. அருமையான தம்பிக்கும் சிறிய நினைவு பரிசை கொடுக்குறோம். சண்டே ஸ்கூலில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி.